சாப் 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 சாப். போலீஸ் வண்டியா மறிக்கிறியா? முட்டிக்கு முட்டி தட்டுறேன் பாடுறேன் சார். என்ன நீங்க முட்டியில அடிங்க திக்கில அடிங்க, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம். ஆமா, நீங்க என்ன பிராண்ட் சாப்பிடுறீங்க? பிராண்டா? அதை விடுங்க. சரியான வெற்றி பிராண்டா மேல இருக்கும் போல வெற்றி வந்து என்னை தேடும். டேய், மேல ஆண்டவன் ஒருத்தன் இருக்காண்டா. என்ன ஆட்டம் போட்ட என் வவுத்தரிச்ச தாண்டா உன்னை இந்த குளத்துல உட்கார வச்சிருக்கு. உன்னை இப்படி பாக்குறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமாடா? அண்ணே, நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். நீங்க சொன்னபடியே அந்த முட்டை போட்டேன்னு இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது அந்த மாறி மட்டும் தானே. எப்படியோ உள்ள போயிட்டு 10 நாள்ல வெளியில வந்துடுறேன். வந்ததுமே அந்த மாறி எப்படியா போட்டுறேன்னு. இதெல்லாம் எனக்கு ஜிஜிபின்னு. நீங்க கூட ஒரு தடவை உள்ள வந்து பாருங்க, உங்களுக்கு பழைய போயிருந்தே. அண்ணே, இன்னொரு முக்கியமான விஷயம், பாம்பு சாரதியை போடுறதுக்கு நீங்க அட்வான்ஸ் பேசுறீங்கல்ல, அண்ணே அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிடாதீங்க, முழு தொகையை வாங்கிருங்க. ஏன்னா பாய் பயல்கள் கொலை பண்ணோன்னே ஏமாத்திடுவாங்கண்ணே. உங்க நன்மைக்கு தான் சொல்றேன். வாடி வா, ஏறி உட்காரு. அண்ணே, சாப்பிடுங்களா? அண்ணே, உன் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நன்றி. அவ்வளவுதாண்டி, இனி கடைசி வரைக்கும் களிதான். என்மத்திலும் வெளியே வரவே முடியாது. வணக்கம்மா, நான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். அம்மா, என் சொந்த ஊர் தஞ்சாவூர்மா. என் குடும்பமே அங்கதான் இருக்காங்க. ஐயா கிட்ட சொல்லி என் டிரான்ஸ்ஃபர் விஷயமா கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணணும். நீங்க சொன்னா நடக்குமா? அப்படியா? அண்ணன் வெளியில போயிருக்காரு, வரட்டும், வந்ததும் சொல்லிடுறேன். நான் சொன்னது உங்க அண்ணன் கிட்ட இல்லம்மா, சத்யா ஐயா கிட்ட. சத்யா ஐயா மனசு வச்சா சர்க்கார்ல கூட சாதிக்கலாமா. ஐயாவுக்கு அவ்வளவு வயசுமா, கொஞ்சம் மறக்காம சொல்லிடுங்கம்மா. போயிட்டு வரேம்மா. சரிங்க சார். சத்யா, என்ன மாமா? மாமா ஒண்ணு கேட்பேன், மறைக்காம சொல்லணும். கேளுங்க. நீ உண்மையிலே ரவுடித்தனம் எதுவும் பண்ணலையே? என்ன மாமா நீங்களுமே இதை நம்புறீங்க? நான் ஏன் மாமா ரவுடித்தனம் பண்ணணும்? உங்களை ஒருத்தன் அடிச்சான், நான் திருப்பி அடிச்சேன். இதானே மாமா நடந்துச்சு? அதுக்கு இல்லப்பா, ஒருத்தன் அரிசி பருப்பு எண்ணெயும் கொண்டாந்து வச்சுட்டு போறான், இன்னொருத்தன் சோப்பு சீப்பு சாமுன்னு வச்சுட்டு இது மாமூலா வச்சுக்க சொல்லுன்னு சொல்லிட்டு போறான். அப்படியா? ஆமாய்யா, நான் கூட மார்க்கெட்டுக்கு போயிருந்தப்ப தாதாவோட அம்மா வராங்க, தாதாவோட அம்மா வராங்க, வழிய விடுங்கன்னு சொல்றானுங்க. அப்படின்னா என்னையா அர்த்தம்? சத்யா, என்ன அஞ்சலி நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நீ என்ன பெரிய தாதாவா? மாமூல் வாங்குற? கடைக்காரன் மிரட்டி வச்சிருக்க. போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்கறியா? எல்லாரும் பயப்படுறாங்கன்னா நீ யாரு? பெரிய டானா இல்ல பாட்ஷாவா? அஞ்சலி, நீ நினைக்கிற மாதிரி நான் கெட்டவன் இல்ல, நான் நல்லவன் தான். என்ன நம்பு. நான் நம்பின வரைக்கும் போதும். நல்ல வேஷம் போடுறேன். இனிமே நான் உன்னை நம்ப மாட்டேன். நான் வரேன். நான் எதுவுமே பண்ணலடா. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. ஒரே குழப்பமா இருக்குடா. நீ எவதேன்னு புரிஞ்சுக்கோடா. டென்ஷன் ஆகாதடா, பொறுமையா பேசு. ஏன் டென்ஷன் ஆகுற? எதுக்குன்னு? டென்ஷன் ஆகாம எப்படா இருக்க முடியும்? என்ன ஏன்டா ரவுடியா மாத்தணும்? புரியுதுடா, யாரோ திட்டமிட செய்றாங்க. சத்யா, என் பேர் சுந்தரம். ஆதிக்கிட்ட கணக்கு பிள்ளை இருந்தேன். ஆனா இப்ப நின்னுட்டேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னன்னு கூட்டிட்டு வந்துட்டு எதுவுமே பேசாம நிக்கிறீங்க? சத்யா, உனக்கு தெரியாமலே நிறைய விஷயம் நடக்குது. உனக்கும் பாண்டிக்கு நடந்த பிரச்சனை, உன்னை ரவுடியா மாத்துனது, இதுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் இல்ல, அந்த ஆதிக்கம். இதெல்லாம் அவன் எதுக்கு பண்ணான்னா, நீ காதலிக்கிறியான்னு அவன் தங்கச்சி கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா அவனுக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி. அவ காதலிக்கிறவன அவளுக்கு பிடிக்காம ஆக்கணும். அதுக்கு ஒரே வழி, உன்னை ரவுடி கட்டவன்னு அஞ்சலிக்கு நம்ப வைக்கணும். அதுக்குத்தான் இத்தனை டிராமாவும் உயிர் பலியும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, என் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணா. அந்த பையனோட குடும்பம் இவனுக்கு ஆகாதுன்னு என் பொண்ணு லவ் பண்ணவன கொலை பண்ணிட்டான். அதை பார்த்த என் பொண்ணு மனசு உடைச்சு பைத்தியமாயிட்டான். என் பொண்ணு ஆதிக்கிட்ட உன் தங்கச்சிக்கு இதே நிலைமை தான் வரும்னு சாப விட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை சோத்துல விஷத்தை வச்சு கொன்னுட்டான்.
அஞ்சலி கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லி அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போப்பா. என் பொண்ணுக்கு தான் நல்ல வாழ்க்கை அமையல. அப்பனா நான் அங்க இருந்தும் எதுவுமே செய்ய முடியலப்பா. அன்னைக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு இன்னைக்கு பரிகாரம் தேடிக்கிறேன்ப்பா. எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் 2 பேரும் சந்தோஷமா இருக்கப்பா. அஞ்சலி, அண்ணன் போயிட்டு வேலை முடிச்சு வந்துடுறேன். 2 நாள் தான்டா. அஞ்சலி, நீ சிரிச்சாதான் அண்ணன் கிளம்புவேன். செல்லம், சிரிடா. ஏய், வாங்கடா. பட்டுமா? அஞ்சலி, சொன்னதா ஞாபகம் இருக்கா? மாட்டேன், இங்கதான் இருப்பேன். என் செல்லண்டா. மண்டேரா. அஞ்சலி, உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்ன? அஞ்சலி, எனக்கு கெட்ட பேர் உண்டாக்குறது வேற யாரும் இல்ல, உன் அண்ணன் தான். என்ன சொன்ன? என் அண்ணனா? வேற யார பத்தி சொன்னாலும் ஒத்துப்ப. என் அண்ணனை பத்தி தப்பா பேசாத. அஞ்சலி, சொன்னா புரிஞ்சுக்கோ. மார்க்கெட்டிங் அம்மா போனப்போ அங்க வந்து ரவுடிங்க கூட உங்க அண்ணன் பண்ணாலுங்க தான். எனக்கு கெட்ட பேர் உண்டாக்கணுங்கிறதுக்காக அவர் இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு. ஏன் அண்ணன் எதுக்காக உன் பேரை கெடுக்கணும்? என்ன அஞ்சலி புரியாம பேசுற? நம்ம 2 பேரும் காதலிக்கிறோமே. நீ வித்தியாசம் பாக்குறது இல்ல, ஆனா உங்க அண்ணன் வித்தியாசம் பாக்குறாரு. என் பேரு ரிப்பேர் ஆயிட்டா நீ என்ன லவ் பண்ண மாட்டல, அதுக்காக தான் உங்க அண்ணன் இப்படி எல்லாம் பண்றாரு. நான் உன்னை லவ் பண்றேன்னு யார் சொன்னா? அஞ்சலி, விளையாடாத அஞ்சலி, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீ என்ன லவ் பண்ணல? நான் உன்னை லவ் பண்றேன்னு என்னைக்காவது சொல்லிருக்கனா? இப்படி கிரிமினலா மாறிட்ட? நானா கிரிமினலா? அஞ்சலி, நீ என் பர்த்டேக்கு பேண்ட் ஷர்ட்லாம் எடுத்து கொடுக்கல, பணம் கூட கொடுத்து பார்ட்டியெல்லாம் வைக்க சொன்னல. இத பாரு, உன்னை பார்த்தா பாவமா இருக்குன்னு தான் பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்த. பணம் இல்லாம கஷ்டப்படுறேன்னு தான் பணம் கொடுத்த. அதுவும் மகேஷ் சொல்லிதான் உன் வீட்டுக்கே வந்தேன். நான் மகேஷ் தான் காதலிக்கிறேன். நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன் மரமண்டிக்கு இது கூடவா புரியல? ஆசைக்கு ஒரு அளவு வேண்டாம். நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிச்சிருக்கேன். உன்னால கம்ப்யூட்டருங்கிற ஒரு வார்த்தையை கூட படிக்க தெரியாது. எங்க அண்ணன் கோடீஸ்வரர். உங்க அம்மா யாரு? நான் உன் வீட்டுக்கு வந்தா உட்கார கூட இடம் இல்ல. ஆனா ஓ சொந்தம் இல்ல. இந்த தெருவி வந்தாலும் என் வீட்டுல உட்காந்து சாப்பிடலாம். காதலுக்குன்னு ஒரு தகுதி தர இருக்கு. அத முதல்ல நீ புரிஞ்சுக்க. பணம் கொடுத்தது, ட்ரெஸ் கொடுத்ததெல்லாம் லவ்னா? கோவில்ல இருக்கிற அத்தனை பிச்சைக்காரங்களுக்கும் பணம் கொடுத்திருக்கேன், ட்ரெஸ் கொடுத்திருக்கேன். அதனால அவங்க அத்தனை பேரையும் என்னால லவ் பண்ண முடியுமா? உன்னை முரடன்னு தான் நினைச்சேன், ஆனா முட்டாளாவும் இருக்க. நான் முட்டாள் தான் அஞ்சலி, ஆனா நானா உன்னை லவ் பண்ணல. நீதான் என்ன லவ் பண்றதா சொல்லி என் மனசை கெடுத்தது மகேஷ் தான். திரும்ப திரும்ப போய் சொல்லாத. என் மகேஷ் அப்படி எல்லாம் சொல்லிருக்க மாட்டாரு. அவர் ரொம்ப நல்லவர். ஏன் அஞ்சலி, எதுவுமே கேட்காம அவனை நம்புற, எல்லாமே சொன்ன என்னையே நம்ப மாட்டேங்கிற. இப்ப என்ன வேணும்? மகேஷ் முன்னால ப்ரூவ் பண்ணணும், அவ்வளவுதானே? ஏய், அஞ்சலிக்கு உண்மை தெரிஞ்சு வச்சு வாங்கடா, ஓடி போயிடலாம். ஏ மொக்க, ஒண்ணும் நடக்காது, கம்னீரு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். மகேஷ், இவன் சொல்றது உண்மையா? என்ன சொன்னா? நான் இவனை லவ் பண்றதா நீ சொன்னியாமே? நான் எப்படா சொன்னேன்? மகேஷ், நீ தானே என்கிட்ட சொன்ன அஞ்சலி என்ன லவ் பண்றான்னு. நான் என்னைக்கிட்டா சொன்னேன்? அஞ்சலியும் நானும் லவ் பண்றோம்னு எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஏதாவது சொல்லி எங்க 2 பேரையும் பிரிச்சு கேப்ல பூந்தலன்னு பாக்குறியா? நடக்காதடி. டேய், மகேஷ் அஞ்சலியை லவ் பண்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அஞ்சலி உன்னை லவ் பண்ணு சொல்றிய, இப்படி சொல்ல உனக்கு எப்படி மனசு வருது? உன்னெல்லாம் நண்பன் சொல்லிக்க வெக்கமா இருக்கு. உன்னை உத்தம நினைச்சு வீடு வரைக்கும் வந்து நாங்களாம் கிஃப்ட் கொடுக்கல, அதுக்காட்ட நன்றி ஆடாது. உங்ககிட்ட பழகுனதுக்கு என் புத்திய செருப்பால மாடு வைக்கிறோம் தானே நீ, அதான் அந்த புத்தியை காட்டு. டேய், இவன் ஒரு ஆளுன்னு கூட்டு வந்து என்ன கேள்வி மேல கேள்வி கேட்கிறியா நீ? சும்மா விளையாட்டுக்கு சொன்னியா? இதுல போய் யாராவது விளையாடுவாங்களா? என்ன பத்தி உனக்கு தெரியாதா? மழை வர மாதிரி இருக்கடா, போலாமா? அஞ்சலி, அது வந்து பேசாத சத்யா. உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சேன்.
ஆனா உனக்கு அதுக்கு கூட தகுதி இல்ல. இத பாரு சத்யா, இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. தேவதை கண்டேனே, காதல் நான் கொண்டேனே, வார்த்தை எனும் வாளெடுத்து நான் வறுத்து சென்றாளே. தேவதை கண்டேனே, காதல் நான் கொண்டேனே, வார்த்தை எனும் வாளெடுத்து நான் வறுத்து சென்றாளே. கட்டுத்தறி காளை நானே, கூண்டு கிளியானேனே, பட்டு போன மரத்தை நம்பி கெட்டு போய் நின்றேனே. திரிஞ்சு போன பால் போல நான் திரிஞ்சு நின்றேனே. வரைஞ்சு வச்ச ஓவியமா மழையிலவ போனாளே. தேவதை கண்டேனே, காதல் நான் கொண்டேனே, தேவதை கண்டேனே, காதல் நான் கொண்டேனே. மழையில் எரிகிறேன், நானும் வெயிலில் நனைகிறேன், மனமும் உன்னை தேடியே அலைகிறதே. துறந்த ஞானியாய் நானும் மறந்து வாழ்கிறேன், உனக்கு ஏறும் ஏணியாய் நான் இருப்பேன். நீ என்னில் வாழ்கின்றாய், ஏன் பொய்யாய் முழுகின்றாய். விண்ணில் மின்னல் வந்தது, உன்னை தந்தது, என்னை கொன்றதும் ஏன் தானோ. நிலா போகும் இரவாய் நானும் உன்னை தேடுகிறேன். தேவதை கண்டேனே, காதல் நான் கொண்டேனே, வார்த்தை எனும் வாளெடுத்து நான் வறுத்து சென்றாளே. தேவதை கண்டேனே. உந்தன் பாதத்தில் நானும் நடந்து பார்க்கிறேன், அதிலும் உந்தன் முகம் மட்டும் தெரிகிறதே. இறந்த மேனியாய் நானும் துவண்டு கிடக்கிறேன், நீயும்